கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள் வாசிப்போம். Gospel of Mark chapter 15 verses 37, 38 and 39. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட அந்த கடைசி நிமிடத்தில் நடந்த சம்பவங்களை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். We read about here what are the incidents which happened at the last period when Jesus Christ gave up the ghost of him. நாம் எழுத்தின் பிரகாரமாக இப்படிப்பட்ட கூட்டங்களை ஆசரிப்பதில்லை. Literally we are not just going to observe such kind of meetings. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கிற நேரத்தை தேவ சமூகமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. So it has been also our duty, we have to make use of the opportunity whenever we get it. இன்றைக்கு ஒருவன் தேவ சமூகத்துக்கு போகாவிட்டால் அவன் தன் தாய் தகப்பனுடைய அடக்காராதனைக்கு போகாதவன். If a man do not attend the meeting today or to the presence of God, he is a man, he does not attend the various service of his own parents. ஒரு தாய் தகப்பனுடைய அடக்காராதனைக்கு போகாதவன் தான் அப்படிப்பட்ட துன்மார்க்கனாய் ஜீவிக்கிற ஒரு விசுவாசி தான், இல்லாவிட்டால் உலக மனுஷன் தான் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போகாமல் இருப்பான். A wicked man or a believer, we will not go to the presence of God today, if he just not take part in the various service of his own parents. நீங்க இந்த தேவ சமூகங்களை நீங்கள் சரியான விதத்துல அனுபவிக்க பழக வேண்டும். You should have the practice to enjoy the presence of God in a right manner. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு பெரும் திரள் கூட்டம் கூடி நிற்கும் பொழுதுதான் இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டார். When all the people of the city gathered together, Jesus Christ gave up his ghost. பலரும் பல விதங்களிலே பரியாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். When everybody were ridiculing in various manner, he was just hanging upon between of them. உலகத்திலே பலர் தங்களுடைய தத்துவ ஞானத்தினாலே சிலுவை ஒரு தோல்வி என்று சொல்லுகிறார்கள். Because of the psychology of the worldly people, they say the cross is a failure, defeated one. இன்னும் ஒரு சிலர் சிலுவை வெற்றி என்று சொல்லி அதை தங்களுடைய கழுத்திலே ஏதாவது ஒரு விதத்திலே செய்து மாட்டிக்கொள்கிறார்கள். Some others saying the cross is the victory, the symbol of the victory, they are having it and just hanging on their necks. ஆனால் சிலுவை ஒரு வெற்றிதான். But the cross is only the victory. சிலுவையில் தான் இயேசு வெற்றி சிறந்தார். Only on the cross Jesus Christ triumphed over. இயேசுவின் பிறப்பு ஒரு முக்கியமானது. The birth of Jesus Christ is very important. இயேசுவின் ஊழியம் முக்கியமானது. The ministry of Jesus Christ is also very important. இதைவிட இயேசுவின் மரணம் முக்கியமானது. More than that, the death of Jesus Christ is more important. அதைவிட முக்கியமானது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். Then that is also very important, the resurrection of Jesus Christ. அதைவிட முக்கியமானது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். Again it is very important, Jesus Christ is going to come back again. ஒவ்வொன்றுமே வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு அனுபவங்கள். Each and everything are very very important incidents in the life. இங்கே இயேசு ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. Here when Jesus Christ gave up his spirit, that the veil of the temple just top to bottom it trended. 100க்கு அதிபதி அங்கிருந்து சொன்னான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று அவன் அறிக்கையிட்டான். Here the centurion also confessed himself, truly he is the son of God. இன்றைக்கு முழு உலகம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறது. Even today the whole world is just remembering about the death of Jesus Christ. இன்றைக்கு சிலுவையிலே சொல்லப்பட்ட 7 வார்த்தைகள் தான் अनेक இடங்களிலே பிரசங்க வாயிலாக போதிக்கப்படும். Even today many people they will be just preaching through the in the congregation about what Jesus Christ said on the cross, the 7 words. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரசங்கம் அதிகம், 7 பிரசங்கம் இருக்கிற சர்ச்சுகள்லாம் இருக்கு. Even today there are some denominations they are having the 7 messages. அந்த ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு போதகருக்கு கொடுப்பாங்க, ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அந்த ஒவ்வொன்றுக்கும் தங்களுடைய அறிவின்படி பல விளக்கங்களை வைத்து 7 பிரசங்கம் நடக்கும். So 7 different messages will be happen, the 7 words will be given to the 7 orators, other preachers, they will be according to their own knowledge and understanding they will be preaching to all. ஆனால் இயேசு அந்த இடத்துல தன்னுடைய ஜீவனை முழுமையாக ஊற்றிவிட்டார். But here Jesus Christ poured out his own life totally. அப்படினால சிலுவை ஒரு மரணம், சிலுவை மரணம் ஒரு தோல்வி அல்ல, அதிலே அவர் வெற்றி சிறந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. So there it is the death on the cross is not a defeat one, but he has triumphed over, the scripture says. இன்றைக்கு நாம் அந்த வெற்றியை கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். Today just we are going to meditate about the victory. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு தீர்க்க தரிசனம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். In the same time we have to remember that it is also a prophecy. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read the Genesis chapter 3, மனிதன் விழுந்த பொழுது when the man fell, ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து பேச ஆரம்பித்தார். the Lord God came and
talk to them. மனிதன் சபிக்கப்பட்டான், Man was cursed. மனுஷி சபிக்கப்பட்டார். The woman was also cursed. அந்த நேரத்துல சாத்தானும் சர்ப்பனும் அங்கே சபிக்கப்பட்டது. Even at that time when the enemy, the serpent also was cursed. அவனை சபிக்கும் பொழுது When he was cursed, ஒரு வார்த்தையும் அங்கே உச்சரிக்கப்பட்டது. here a word was also uttered in that place. அவர் உன் தலையை நசுக்குவார், He shall bruise thine head. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். You shall bruise the heel of him. இது சிலுவையிலேய ஒரு மறைவான வெளிப்படுத்தல். This is a hidden revelation on the cross. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்குவார் என்று, இல்லாவிட்டால் அவர் குதிகாலை சிலுவையிலே நசுக்குவான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said in Genesis chapter 3, Jesus Christ will bruise the head of the Satan on the Calvary. சிலுவையை வெற்றி எப்படி சிறந்தார்? How he was triumphed over on Calvary. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது When we read in Colossians chapter 2, 13, 14, 15 வசனங்களை பார்க்கும் பொழுது verses 13, 14 and 15, 7 காரியங்களை அங்கே செய்து 8வது அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். after he has been done 7 things, on the 8th one he has triumphed over, it is said. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அது மட்டும் வாசிங்க. 15. அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவை ஒரு வெற்றி சிறந்த ஒரு இடம். It is a place he was triumphed over on the Calvary of God. இயேசுவின் மரணம் என்பது நமக்காக ஜெயமெடுத்த ஒரு இடம். The place where Jesus Christ died, that's a place he has also got the victory for us. இயேசு சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்கின அந்த அனுபவம் அது தோல்வி அல்ல, அது ஒரு ஜெயத்தினுடைய அனுபவம். The experience Jesus Christ was hanged on the cross, having nail on the hands and the legs, it is not a failure only, it is a victory. அவர் விலாவிலே குத்தப்பட்டு தொங்கி இரத்தமும் அந்த தண்ணீரும் புறப்பட்டு வந்ததே அது தோல்வி அல்ல, அது நமக்காக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட ஒரு ஜெயம். When he was hanging on the cross, he was pierced on the side, the water and the blood also came, it was not a defeated one, but it is a victory for us. வாழ்க்கையிலே தோற்றுப்போன மனித சமுதாயத்தை வாழ்விலே ஜெயிக்க வைக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Jesus Christ triumphed over on the Calvary people, those who have defeated in the life to attain the victory in their life. இன்றைக்கும் கிறிஸ்து இல்லாத ஒவ்வொரு தனிமனித வாழ்வும் தோல்வியை சந்தித்துக் கொண்டு வருகிறது. Even today, each and individual life without Christ, they are meeting the failure in their life. கிறிஸ்து இவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தோல்வி அடைவானானால் அவன் சரியான விதத்திலே அந்த சிலுவையை அவன் பாடம் படிக்கவில்லை. After receiving the Christ, a man gets the defeat when he has not learned the lesson of cross properly. அங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Here when we read about, he was triumphed over on Calvary. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த தூதினுடைய நோக்கம் இயேசு வெற்றி சிறந்தார், நீயும் வெற்றி சிறக்க வேண்டும். Here the intention of the message today, you believer, Jesus Christ triumphed over, you have to also get the victory. இயேசு மரித்தார் என்று சொல்லி நீ அழுது விட்டு போகிறது அல்ல. It is not the matter you have to just cry over because Jesus has died for you. இயேசு எனக்காக வெற்றி சிறந்தபடியால் நானும் வெற்றி சிறப்பேன் என்று நீ ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். This is the time you have to take a decision and determination because Jesus Christ triumphed over the Calvary, I have to also attain the victory. பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கும் அவர் வெற்றி சிறந்தார். To those who we were dead in the sin, the Lord God want to quicken us, he was triumphed over on the Calvary. நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக அவர் வெற்றி சிறந்தார். In order to forgive all our iniquity, he was triumphed over. நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைக்கும்படியாக அவர் வெற்றி சிறந்தார். To blot out the handwriting which was against us, he was triumphed over. நமக்குள்ளே இருந்ததான விரோதமான பிரமாணங்களை எடுக்கும்படியாக அவர் வெற்றி சிறந்தார். To take away all the things which are law, which are contrary, he was triumphed over on that. நமக்கு விரோதமான வல்லமைகளை சிலுவையிலே ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தார். He was also nailed on the power which was against us and triumphed over on the Calvary. நமக்கு விரோதமான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He was also just foiled over all the principalities and the power on the Calvary and triumphed over on the Calvary. நமக்கு விரோதமான சக்திகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He made show outside on all the show of the which power which was against us and triumphed over on the Calvary. ஒருவேளை மனித பார்வையிலே அது தோல்வி போல தென்படலாம். In the sight of man, perhaps it may be a failure one. அவர் அந்நிய பாஷையிலே தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது, when he was also called unto the Lord in the other tongue, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் சத்தமிட்ட போது, when he was also cried Eloi Eloi lama sabachthani, அந்த வார்த்தையை அவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. they did not understand the particular word. உடனே அவர்கள் சொன்னார்கள், எலியா வந்து இவனை ரட்சிப்பான் என்று அவன் கூப்பிடுகிறான் போல் இருக்கு, பாப்போம் எலியா வருகிறானா என்று பார்க்கலாம் என்று சொன்னார்கள். Immediately those people were telling, let us see whether Elijah will come and redeem him or bring him down. அவர் நாம் கைவிடப்படாமல் இருக்கும்படியாக அவரை நோக்கி அவர் அபயமிட ஆரம்பித்தார். So because we should not be forsaken, he started crying unto him.
அப்படினால சிலுவை என்பது ஒரு தோல்வி அல்ல, ஒரு ஜெயம். So the cross is not a failure one, it is a victory one. அவருடைய நோக்கம் அங்குதான் நிறைவேற்றப்பட்டது. Only the intention of him was fulfilled over there. ஒருவன் சத்தியத்துக்காக மரிக்கிறான் என்று சொன்னால் அது தோல்வி அல்ல. If a man has died for the truth, it is not the failure one. உபதேசத்துக்காக ஒருவன் மரிக்கிறான் என்றால் அது தோல்வி அல்ல. If a man is also dying for the doctrine, it is not the defeated thing. ஒருவன் இந்த மேன்மையான கிறிஸ்துவின் அன்புக்காக ஒருவன் மரிப்பானானால் அது தோல்வி அல்ல. If a man also die for the great excellency of the love of Christ, it is not the failure of him. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்கள் ஜீவனை கொடுப்போம். The Lord God we worship continually, he is able to deliver us. Even though he will not deliver us, we will just worship him. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய கல்வாரி பாடுகளில் ஒவ்வொரு பாடுகளிலும் ஒவ்வொரு விடுதலையும் ஆசீர்வாதமும் இளைப்பாறுதலும் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. Beloved, in the sufferings of the Jesus Christ on the Calvary, in each and everything there is also deliverance and the healing and be given to us. நமக்கு அவர் அடிக்கப்பட்டார் சிலுவையிலே தூக்கப்பட்டார், இதுதான் நமக்கு எழுத்தின் பிரகாரமாக நமக்கு தெரியும். Literally only we know that he was seized, he was also caught and he was beaten on that. அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். He was received that cross. அந்த சிலுவையை அவர் சுமந்தார். He carried those at that cross. அந்த சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். He was also beaten on that cross. அந்த சிலுவையிலே அவர் தூக்கப்பட்டார். He was hanged on that cross. அந்த சிலுவையிலேயே அவர் ஜீவன் போனது. His life was also removed from him on the cross itself. இது ஒரு ரைம்ஸ் மாதிரி நான் சொல்லிட்டு போறேன். I am just telling like a rhyme this one. ஆனால் பிரியமானவர்களே, அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. Beloved, there is also each and everything, there is a reason for that. சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், தைரியமாக ஏற்றுக்கொண்டார். He received boldly the death on the cross. அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வந்த பொழுது When he was also there, the people came to seize him in the garden of Gethsemane. சீசர்கள் ஓட ஆரம்பித்த பொழுது When the disciples started running away, அந்த குறிக்கப்பட்ட நபரை தேடி கொண்டிருந்த பொழுது while they were also seeking the particular person, அவர்கள் தடுமாறின உடனே இயேசு போய் கேட்டார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? while they were stumbling, Jesus was asking, whom are you seeking? அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். Then they said, we are seeking Nazareth, the Jesus Christ. உடனே அவர் சொன்னார், நான் தான் அவர் என்று சொன்னார். He immediately he said, so I am he. பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். You have to stand and face all the problems. வாழ்க்கையில நீங்கள் கோழைகளாக பிரச்சனைகளை கண்டு ஓடி போக கூடாது. Like a coward people, you should not after seeing the problem and run away. வாழ்க்கையில நீங்கள் ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டும். In your life you have to just go in the swim against the current of the water. நீங்க எந்த சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல்ல நீங்க பழகி இருக்க So வேண்டும். in whatever the situation, you need the practice of just to swim against the current of the water. அந்த வாழ்க்கையை, அந்த சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். He also received that particular life as well as the suffering on the cross. அதனால தான் ஏசாயா 53 அதிகாரத்துல பார்க்கும் So that பொழுது when we read in Isaiah chapter அவர் 53, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். he received all our grief. சிலுவை மரணத்தை தைரியமாய் போய் ஏற்றுக்கொண்டார். He boldly also received the death of the cross. நீங்க சுதந்திர போராட்ட வீரர்களை படித்து பாருங்க. If you also read about all the patriot of the freedom, மிஷனரிகளாக ஜீவனை கொடுத்தவர்களை கவனித்து பாருங்க. listen, all the people those who have given their life as missionaries, நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர்களை நோக்கி பாருங்க. just think about all the people those who have given their life for the country's sake. அவங்க எல்லாம் அப்படியே ஜீவனை பானபலியா அப்படியே வார்க்க ஒப்பு கொடுத்தாங்க. They also committed themselves to pour out their life as a drink offering. எத்தனையோ பேர் தூக்கு கயிறை முத்தமிட்டு அப்படி கழுத்துல மாட்டிருக்காங்க. Many people after also just they kissed the hanging rope and just put on their neck. எத்தனையோ பேர் அப்படியே அந்த கல்லெறி படும் பொழுது ஜெபித்து பரலோக தரிசனத்தோடு ஜீவனை விட்டிருக்கிறார்கள். Many people also when they were getting the stoning, they were just praying and with the vision of the heaven they lived their life. தாங்கள் அறிந்த கிறிஸ்துவுக்காக, தாங்கள் அறிந்த தேசத்திற்காக அநேகர் தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்திருக்கிறார்கள். Many people have dedicated their own life because the known Christ of them and the known land for the land of them. ஏசாயா 53 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால், If you read about Isaiah chapter 53, அவர் ஏற்றுக்கொண்டார், he received that, அவர் சுமந்தார், he carried that, அவர் he அடிக்கப்பட்டார், was beaten, அவர் வாதிக்கப்பட்டார், he was bruised, அவர் நொறுக்கப்பட்டார், he was bruised, ஆக்கினையை ஏற்றார், he received the chastisement, தழும்புகளை பெற்றுக்கொண்டார். he received all the scars. இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப், இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்கிறது. This is also each and everything is a separate. If you receive that, there is also a great blessing for the mankind. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. Just you think it over now. சிலுவை தோல்வியா? Whether the cross is a failure. சிலுவை தோல்வியானால் நீயும் நானும் தோற்று போயிருப்போம். If the cross would be a failure, you and I would be failed. எப்பொழுதோ நாம் தோற்று போய் வாழ்க்கையில முடிந்து போயிருப்போம்.
Long before we might have just defeated and we might have gone back up the life. சிலுவை ஜெயமாக இருக்கிறபடியால் தான் இன்றைக்கும் வாழ்க்கையிலே நாம் ஜெயித்துக்கொண்டே வருகிறோம். Because the cross is a victorious and even today we are also going on getting the victory. ஆமென். உண்மையாகவே சிலுவை ஜெயம், நானும் ஜெயிக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Those are பார்க்கலாம். saying yes sir, really the cross is. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனையும் ஜெயிக்க வைக்கும்படியாகத்தான் இயேசு சிலுவை பாதையிலே போனார். Beloved, Jesus Christ has gone through the path of the crusade to make every man to அருமையான be the victory. நண்பனே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க ஜீவியத்திலே நீ உன்னுடைய தோல்வியை நீ சந்தித்திருக்கலாம். Beloved friend, you might also met a failure in your life, personal life or in your life of you. ஆனால் இன்றைக்கு உன்னை ஜெயிக்க வைக்கக்கூடியவராக, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக இன்றைக்கு உனக்கு அவர் வந்திருக்கிறார். Even today he has also come in our midst to just make you to get a victory over the cross. அவர் 7 காரியங்களை எடுத்துக்கொண்டார். He has taken 7 things. நம்முடைய பாடுகளை, He received all our நம்முடைய sufferings, துக்கங்களை, all our sorrows. இவைகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். He received all these things. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக வாதிக்கப்பட்டார். He was also bruised and wounded for our sake. நமக்காக நொறுக்கப்பட்டார். He was bruised for our sake. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றார். He took the chastisement of peace upon him. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். By the scars of him we are being healed. பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பேரை கர்த்தர் சுகமாக்குறார். Today see how many people are being healed by the Lord. எப்படி சுகமாக்குறாங்க? How they are being healed? எந்த விதத்துல In சுகமாக்குறாங்க? what manner they are being healed? எத்தனையோ இடத்துல மருத்துவர்கள் பிழைக்க மாட்டான் என்று சொன்னவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். Even many places the doctors they got told they will not live, they got survived. ஒரு சகோதரன் நீண்ட நாட்களாக வியாதியாக இருந்தார். A brother was he was sick and serious for long days. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவருக்கு லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. After the limit he was not allowed to give any permission of leave. அவர் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு இருந்ததான் அந்த டாக்டர் சொல்லிட்டான், இனிமே நான் உங்களுக்கு சர்டிபிகேட்டே தர மாட்டேன். What he went and met the doctor, he received the doctor the certificate. He said I will not give you hereafter. நான் இனிமே உனக்கு சர்டிபிகேட்டே தர மாட்டேன். Hereafter I will not give you any certificate at all. வேற நீ ட்ரீட்மென்ட் எடுக்க மாட்டேங்கற. Because you are not taking any treatment. சுகமா ஆக மாட்டேங்குது. We are not being even healed. நீ வேலைக்கு போகணும்னு சொல்ற. You want to say you want to go to the job. முடியாதுன்னு சொல்லிட்டான். He said no. அவர் ஆண்டவர்ட்ட ஜெபித்தாராம். He prayed unto the Lord. புறஜாதிகள் மத்தியிலே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே ஆண்டவரே. Lord, I am suffering in the midst of the Gentile. ஒரு இரவு கர்த்தர் அவரை தொட்டார். In one night the Lord God touched him. பூரண சௌக்கியம் அவருக்கு கிடைத்தது. He was also perfectly got the sound healing. நல்ல சுகத்தோடு எழும்பி போய் அந்த டாக்டர்ட்ட எனக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுங்கன்னு. With a good healing he was also went and met the doctor to give the fitness certificate. அவர் சொன்னாரு, நான் தர மாட்டேன். He says so no, I will not give you. இவர் கேட்டாரு, ஏன் நீங்க தர மாட்டீங்க? Why you don't give me? அப்ப அவர் சொன்னாரு, நீ வேலைக்கு போணுங்கற வேலை போயிருங்கற பயத்துல நீ இப்ப என்ன செய்ற, சுகமானது போல ஒரு நடிப்பு நடிச்சு நீ வந்திருக்கறேன்னு சொன்னாரு. He says so you are just pretending as if you got the healing because you want to go to the job. அப்ப அவர் சொன்னாரு, என்னை செக் பண்ணி பாருங்க. And then immediately he says so just you check me. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னான். After checking him he said, நீ வேற யார்ட்ட ட்ரீட்மென்ட் எடுத்தேன்னு கேட்டான். have you taken treatment to whom? நீ ஏன்டா தான ட்ரீட்மென்ட் எடுக்கணும். Only you have to take the treatment நான் to தான் me. உனக்கு சர்டிபிகேட் பண்ணிட்டு இருக்கேன். Only I am just giving you the நீ certificate. யார்ட்ட போய் நீ ட்ரீட்மென்ட் எடுத்தேன்னு சொன்ன. From whom you got the treatment? எப்படி உனக்கு சுகமாயிச்சு? How did you heal? அந்த டாக்டர் உனக்கு என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்தா உனக்கு எப்படி இவ்வளவு குயிக்கா ஃபாஸ்டா சுகமாயிச்சு? How quickly very fast you are also being healed? What kind of treatment was given by the doctor அவர் to you? சொன்னாரா, எந்த டாக்டர்ட்ட இல்ல, ஒரு பெரிய டாக்டர்ட்ட போனேன், அழுதேன், அவர் என்ன செஞ்சாரு, என்னை தொட்டு சுகமாக்கிட்டார். He says so I did not visit any doctor, only I went to a great doctor, I cried and he touched me and healed me. உனக்காக அவர் சிலுவையை சுமந்தார்னு நீ விசுவாசித்தா இன்னைக்கு நீ அவருடைய தழும்புகளால நீ குணமாகும். If you believe that he has carried the cross for you, by the scar of him you will be healed today. உனக்கு ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணி சமாதானம் பண்ண வேண்டாம். சிலுவையிலேயே அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். Nobody has to make panchayat for you and give you the peace on the cross. He has also take the chastisement. உனக்கு அண்ணன் தம்பி வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டாம். No need anybody come to panchayat for you. உன்னுடைய சகோதரர்கள் பஞ்சாயத்து பண்ண No வேண்டாம். need your brothers want to make you your priest. உலக மனுஷன் உனக்கு சமாதானம் பண்ணி வைக்க வேண்டாம். No need the valley people want to make give you peace. என் இயேசு சிலுவையிலே என்னுடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நீ சிலுவையை விசுவாசித்தால் உனக்கு இன்றைக்கு சமாதானம் கிடைக்கும். Only then if you also believe my Jesus Christ also on the cross he took the chastisement of peace, you will be receiving peace today. நான் பாடுபடுறேன்னு சொல்லாத. இயேசு உனக்காக ஏற்கனவே பாடுபட்டிருக்கிறார். Please don't go on say I am suffering. Already Jesus Christ has attained the suffering for you. எப்பொழுதும் செத்து போன முகம் போல தொங்க போட்டுக்கிட்டு துக்கத்திலேயே அப்படியே வாழ்க்கையில கப்பலும் கவுந்திருச்சு, வாழ்க்கையில எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லி அப்படியே முகத்தை தொங்க போட்டே சுத்தாத. இயேசு உன்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். Jesus Christ also carried all your sorrow. Always don't have a long face and roam here and there with a sorrow and sad face.
பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? நீ ஃபாஸ்டிங்கா இருந்தா கூட தலைக்கு நல்ல எண்ணெய் பூசி முகத்தை கழுவி ரொம்ப தெளிவா வான்னு சொல்லுது. Even though if you are taking fasting, you have to apply oil on your hair and just you can brush up your அப்படியே உட்கார முடியாம அப்படி எழும்ப முடியாம கேட்டா நான் 7 நாள் ஃபாஸ்டிங் 3 நாள் ஃபாஸ்டிங் அப்படிலாம் நீ டயலாக் கொடுக்க வேண்டாம், ஆக்ட் கொடுக்க வேண்டாம். நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி உன்னை பார்த்தா 7 நாளும் நல்லா சாப்பிட்ட மாதிரி தெரியணும். So after looking you, somebody has to say that after you have eaten 7 days, even though you have taken 7 days fasting, you should not be just looking very sad and you should looking so இன்றைக்கு அந்த ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த அனுபவம் உனக்குள்ள நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். Today the experience which has been said in Genesis should be fulfilled in you. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we read Genesis chapter 3 verse 15, அதனுடைய கடைசி பகுதி மட்டும் வாசியுங்க. please read the last portion of that. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார், He shall bruise thine head. நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். Thou shall bruise his heel. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. நமக்கு கொடுக்கப்பட்ட பவர் எப்படிப்பட்ட பவர்? What kind of power which has been given unto us? நம்ம தொடறதுக்கு எங்க மட்டும் அவனுக்கு பவர் கொடுத்திருக்கிறார். What kind of power he has given to touch us? பிசாசு என்னதான் ட்ரை பண்ணாலும், என்னதான் குதிச்சாலும் சரி, நாக்க தொங்க போட்டாலும் சரி, ஜடையெல்லாம் வளர்த்துட்டு வந்தாலும் சரி, 1000 பேர் உனக்கு விரோதமா எழும்பி நின்னாலும் அவன் அதிகபட்சம் உன்னை தாக்குனா எதை டச் பண்ணலாம்? உன் குதிகாலை நசுக்குவான். Whatever the most he can also, if a devil want to just confront of you hanging on the tongue as well as also with a bigger nature, he can whatever he touch only the heel. அவன் என்ன தலகீழ டைவடிச்சு வந்து பார்த்தாலும் மிஞ்சு போயிட்டா என்ன செய்வான்? உன் குதிகாலை நசுக்குவான். He will just bruise your heel if he also just dive upside down. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன தெரியுமா? What kind of authority which has been given unto you know? கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? What is the word unto said unto Christ you know? அவன் தலையை நசுக்குவார். He shall bruise the head of him. யோசிச்சு பாருங்க. Think it over. இயேசு சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கினார். ஆனா சிலுவையிலே அவரை பாடுகள் வாதிக்க கொடுக்க அவரை சிலுவையில அறைந்தான். அது குதிகாலை நசுக்கினதை காண்பிக்கிறது. Jesus Christ also suffered on the cross. It has been they were just beaten on him on the cross. It is equal to just bruise the heel of him. அவன் சர்ப்பம். Because he is a serpent. அதனால அவன் எங்க தான் இருப்பான்? So where he will be? கீழ தான் இருப்பான். He will be down. அவன் ஃபர்ஸ்ட் கடிக்கிறது எதை தான் கடிப்பான்? Which one he will just bite first? குதிகாலை தான் கடிப்பான். Only he will bite the heel. ஆனா நீ அப்படி அல்ல. But you are not so. அவன் தலையை நசுக்குவாய். You will bruise the head of him. இதுவரைக்கும் நீங்க அவனுடைய தலையை நசுக்கி இருக்கீங்களா? So far have you ever bruised the head of him? அவனுக்கு ஒரு தலை இல்ல 7 தலை இருக்கட்டும் 70 தலை இருக்கட்டும், இயேசு அதை நசுக்குவார். Not only one head or 7 or 70 head, Jesus Christ will bruise the head of him. ஸ்திரீயின் வித்தானவர் அவன் தலையை நசுக்குவார். The seed of the woman he will bruise the head of him. அவன் தலையை நசுக்குவார். He shall bruise the head of him. ஒருவேளை இந்த கூட்டம் முடிந்து போகிறதுக்குள்ள உனக்கு விரோதமான சக்திகளை அவர் நசுக்க வேண்டும். Perhaps before the meeting over you go, the Lord has to bruise the power which is against you. ஒருவேளை தலை இல்ல தலைகள் கூட இருக்கலாம். Even not only one head, maybe some heads. வெளிப்படுத்தல் 13:1 பார்க்கும் பொழுது, We read in Revelation 13:1. இல்ல வெளிப்படுத்தல் 17:9 பார்க்கும் பொழுது, When we read Revelation 17:9. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்பத்தை சொல்லி இருக்கு. அந்த சர்ப்பத்துக்கு 7 தலை இருந்துச்சு. When we read about here, there is also a serpent has been said it has 7 heads. இந்த 7 தலைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கு. இந்த 7 தலைகளும் 7 மலைகளாம்னு சொல்லி. So it has been given a revelation as though the 7 heads are like the 7 hills. 7 மலையில உள்ளவன் வந்தாலும் சரி, 7 தலையுள்ளவன் வந்தாலும் சரி, உன்னோடு இருக்கிறவர் உனக்குள் இருக்கிறவர் அவனை விட பெரியவர். So even though one who comes from the 7 hills or a man one who is having 7 heads come, one who is in you is greater than him. 7 மலையில உள்ளவன் வந்தாலும் சரி, the man from the 7 hills 7 தலையுள்ள சர்ப்பம் வந்தாலும் சரி, even the serpent which is having the 7 heads come against you. வேதம் அழகாக சொல்லுகிறது, நீ அவன் தலையை என்ன செய்வாய்? நசுக்குவாய். The scripture beautifully tells about that you shall bruise the head of him. சிலுவையில அவர் அடிபட்டது, அந்த காயங்கள் எல்லாம் படும் பொழுது அவன் தலையை தான் போட்டு நசுக்கிட்டு இருந்தார். அவர் கையில ஒண்ணு அடிவு படல. அவர் அங்க அழகா தொங்கிட்டு தான் இருந்தார். He was beautifully hanging on him when he was also got all the wounds and they were beating on the cross. He was only bruised the head of him. அவர் அங்க தன்னுடைய ஜீவனை வார்த்து கொண்டே இருந்தார். He was pouring all his life over that. ஆனா சிலுவையில தான் அவனுடைய தலையை நசுக்குனார். So on the cross only he was bruised the head of Satan. பாம்பை பிடிச்ச உடனே அவங்க அடிச்சாங்கன்னா கடைசில என்ன செய்வாங்க? அவங்க தலையை தான் நசுக்குவாங்க. After catching the snake, people will just bruise the head of the snake. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். The son of man has been manifested to destroy the deed of the devil. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமான வல்லமை ஒரு தலை அல்ல, 7 தலை அல்ல, 70 தலைகளோடு வந்தாலும் கூட உனக்குள்ள இருக்கிற வல்லமையினால் நீ அவனை நசுக்கலாம். Beloved child of God, even the power which is having 1 head or 7 head or 70 heads come against you, with the power which is in you, you can bruise the head of him. ஏன்னா நீ ஒரு பாறை. Because you are a rock. நீ ஒரு பாறை.
Because you are a rock. நீ தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு கல். You are a man being filled with the power of God. You are a rock. உனக்கு முன்னால பிசாசு வந்து நின்னான்னா நீ பாறை, அவனை அப்படியே நசுக்கலாம். If the devil come in front of you, you are a rock and just bruise him totally. மத்தேயு 21:44 பார்க்கும் பொழுது Matthew 21:44 when we read, இந்த கல் எங்கே போய் விழுகிறதோ அது அவனை நசுக்கி போடும். wherever the stone will go and fall, it will bruise him. இந்த விசுவாசத்துல வந்த பின்பு நீ ஒரு பாறையாய் மாறி இருந்தால் உனக்கு முன்னால இருக்கிற சர்ப்பத்தின் தலையை நீ நசுக்கி போடுவாய். After you come into the way of faith, if you have been changed into the rock, in the power which is against you, it shall bruise the head of him. நீ அவனை நசுக்கத்தக்கதான ஒரு பாறையாக இருக்கணும். You should be the rock to bruise him. நாணல வச்சு பாம்பை நசுக்க முடியாது. With a reed we cannot bruise the head of the snake. உலகத்துல சொல்லுவாங்க, In the world they may say, பாம்பு சிறுசா இருந்தாலும் தடி பெருசா இருக்கணுமா. even though the snake is a small one, your staff should be a big one. நீ வந்து பெரிய தடியா இருக்க வேண்டாம், நீ ஒரு பாறையா இருந்தா போதும், அவனை நசுக்கலாம். You don't need to be a big staff. If you are a rock, you can bruise the head of him. அவன் உன் குதிகாலை தான் நசுக்குவான். Only he will bruise the heel of you. கொஞ்சம் வீக் ஆக்குவான் உன்னைய. He will make you somewhat weak. சமாதான கேட உண்டு பண்றதுக்கு ட்ரை He பண்ணுவான். will also try to spoil all your peace. ஏதாவது சில நஷ்டங்களை உண்டு பண்ணுவான். He will also bring you some waste. உன்னை எப்படியாவது விழ வைக்கணும்னு ட்ரை பண்ணுவான். He anyway wanted to make you fall down. அவன் வழியில கிடக்கிற ஒரு சர்ப்பம். He is a snake which is on the way. ஆதியாகமம் 49:17 பார்க்கும் பொழுது, When we read in Genesis 14:9, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழத்தக்கதாக அவன் குதிரையின் குதிகாலை கடிக்கிற ஒரு சர்ப்பம். he is also a serpent. The rider which is on the horse may fall down. He used to just bite the heel of him. அவன் ஒரு சர்ப்பம், அவன் ஒரு கன்னி. He is a serpent. He is a snake. யோபு 8:9 பார்க்கும் பொழுது, Job 8:9 when we read, கன்னி அவன் குதிகாலை பிடிக்கும். the snare will catch the heel of him. நீ கரெக்ட்டா ஸ்டெப் எடுத்து வச்சீனா இந்த பாம்பை நீ மிதிச்சிருவ, இந்த கண்ணில இருந்து நீ தப்பிடுவ. If you also keep the step of you correctly, you will just bruise the head of the Satan and you will just cross over the snare. குதிகாலை நசுக்குறான், நீ கவலைப்படாத, நீ அவன் தலையை நசுக்கு. You don't need to worry about because he is bruising the heel of you, you have to bruise the head of him. இந்த மல்யுத்தத்தெல்லாம் பாருங்க. You see all the boxing. இந்த குத்து சண்டைகள் எல்லாம் See பாருங்க. the boxing. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அடி வாங்குவான், அடியும் கொடுப்பான். They will be just getting the blows as well as giving the blows back. உலகத்துல நம்ம ஒரு டயலாக் சொல்றோம் இல்லையா? In the world we are seeing a dialogue. நாலு அடி அடிச்சா ஒரு அடியாவது நான் செய்வேன். அடிப்பேன். அப்படி ஆளுங்களா இருக்கீங்களே? Likewise people are here. They முடியலப்பா, நாலு அடிச்சா ஒரு அடியாவது என்ன செய்வேன்? அடிப்பேன்னு சொல்லுவீங்களே? You will be saying if he beats me four blows, I will just give him back one. அவன் குதிகாலை நசுக்கட்டும், ஆனா நீ என்ன செய்யணும்? அவன் தலையை நசுக்கணும். Let him bruise the heel of you, you have to bruise the head of him. எத்தனை தலை வச்சிட்டு அவன் வரட்டுமே? Let him have as many as heads. 5 தலை வச்சிட்டு வரானா? Whether he is coming with 5 heads, இல்ல 7 தலை வச்சிட்டு வரானா? whether he is having 7 heads, இல்ல 7 மலையில இருந்து வருகிறானா? whether he is coming from 7 hills. நான் படிச்சு பார்த்தேன், அந்த 7 தலைகளும் 7 மலைகளா. So I read there the 7 heads or 7 hills. அந்த 7 மலையில அவன் வந்தாலும் சரி, 7 தலையோட வந்தாலும் சரி, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால சிலுவையில அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்ததனால நீயும் ஜெயிப்பாய். So because whether he comes from 7 heads or 7 hills, because he has overcome on the cross, you have to get over that. கிறிஸ்தவ வாழ்வில் வெற்றி என்பது நிரந்தரமானது. In the Christian life the victory is a permanent one. நம்ம தமிழ்ல சொல்லலாம், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு. In Tamil we may say this is a beauty for the warrior, is a defeat as well as பைபிள் அப்படி failure. இல்ல, பைபிள் அப்படி இல்ல. But it is not said in the Bible. கிறிஸ்தவ வாழ்க்கையில 100% வெற்றி தான். So in the Christian life 100% we got to get the victory. இந்த விழுந்து எழுந்து அந்த கான்செப்ட் பைபிள்ல கிடையாது. So there is no concept in the Bible falling and getting. ஒரு ட்ரிப் ஜெயிச்சிரது, அடுத்த ட்ரிப் கீழ வந்துறது. One time they are just defeating, another time they are getting. திருப்பி அடுத்த ரவுண்ட்ஸ்ல ஜெயிக்கிறது. The next round they are getting victory. இப்படி அது ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல ராஜாக்கள் தோற்று போயிடுவாங்க, திருப்பி ஜெயிச்சிருவாங்க, திருப்பி தோற்று போயிடுவாங்க. அது ஓல்ட் டெஸ்டமென்ட். In the Old Testament sometimes the kings may be defeated as well as sometimes they may get victory. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. But it is not so in the New Testament. எப்பொழுதும் Always எல்லா இடங்களிலும் all the places ஜெயம் கொடுக்கிற தேவன். the Lord God gives victory. அடுத்து முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன். Next the Lord God gives victory for இயேசு வந்து ஓரளவு ஜெயிக்கல. Jesus Christ not attained the perfection somewhat. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. இயேசு வந்து 100% ஜெயித்தார். Jesus Christ got the victory 100%. அதனால தான் அவர் சொன்னார், நான் ஜெயம் கொண்டு. So then he said, I got the victory. நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல, as I sat on the throne of my father, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். I grant unto you those who get the overcoming, they will also just make it to sit in my throne. அவர் தேவகுமாரன், அவரை மாதிரி வர முடியுமா? He is a son of God, can we attain like him? அப்படி நீங்க பேசவே கூடாது. You shouldn't speak like so. அவர் தேவகுமாரனா இருந்தும் நமக்காக மனுஷகுமாரனா என்ன செய்தார்?
மாறினார். Even though he was a son of God, for our sake he became the son of man. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருக்கிறது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். Because the children are being the flesh and blood, he also took the same form of that. அப்படினால நீங்க அவர் தேவகுமாரன் ஜெயிச்சிட்டாரு அந்த டயலாக் எந்த ஒரு ஊழியக்காரனும் பேசக்கூடாது, விசுவாசியும் பேசக்கூடாது. No believer and no servant of God, you shouldn't speak the dialogue because he is the son of God, he got the victory. உன்னை ஜெயிக்க வைக்க முடியாகத்தான் அதே அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். In order to make you victory, he has given the same anointing to you. இன்னும் சொல்ல போனா If you say more, என்னை விசுவாசிக்கிறவன் one who believes me, என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் தான் he சொல்லியிருக்கிறார். shall do the things which is greater than me. தன்னுடைய ஸ்டெப்பை விட அதாவது குட்டி தாய் 4 அடி பாய்ஞ்சா குட்டி எத்தனை அடி பாயணும்? 16 அடி பாயணும். அதுதான் இயேசுவும் அதே பாலிசி தான் அப்ளை பண்ணியிருக்கிறார். Jesus Christ also applied the same policy. If the cub just jump 4 feet, the mother has to அப்ப நீ வெற்றி சிறக்கிறாய் என்று சொன்னால் நீ 100% நீ வெற்றி எடுக்கணும். So if you are attaining the victory means you have to attain the victory 100%. அதனால தான் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். So on the cross he was triumphed over. ஒண்ணுனா செஞ்சு அவர் பூர்ண வெற்றிக்கு வந்துட்டார். After doing one thing he came attain the perfect victory. அதனால தான் சபைகளுக்கு சொல்லும் பொழுது So when he says unto the churches, ஜெயங்கொள்ளுகிற சபை தான் அங்க வந்து சேரும். only the churches which got the victory they will come there. அவர் கையெழுத்தை குலைத்தார். He was spoiled the handwriting. அக்கிரமங்களிலே பாவத்திலே மரித்த நம்மை உயிர்ப்பித்தார். He has also quickened one who was died in the sins and நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். He forgave all our sins. நம்முடைய மீறுதல்களை குலைத்து போட்டார். He also just blotted out all of the iniquities of us. இப்படி ஒண்ணுனா செஞ்சு தான் அவர் வெற்றி சிறந்தார். By doing all one thing he was triumphed over. இப்ப அவர் ஜெயிச்சிருக்கும்போது Because when he got the victory, அவரை ஃபாலோ பண்ற நீ என்ன செய்ற? 11 பேர் எங்கேயோ பந்து அடிச்சு ஜெயிச்சிடறான். 11 பேர் ஜெயித்தானா சொல்றான். யாரு ஜெயிச்சான்னு சொல்றான்? சொல்லுங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சு. 100 கோடி பேர் ஜெயிச்சிட்டான் தான். So after the 11 people are just playing the ball and got the victory, they say the India has got the victory. ஆனா பெர்னார்ட் ஷா அப்படி சொல்லல. But Bernard Shaw did not say 11 முட்டாள் ஆடுறான், 11000 முட்டாள் பார்க்கறான்னு சொன்னான். So 11 fools are playing, 11,000 fools are watching. அப்படிதானே? So அறிஞர் பெர்னார்ட் ஷா அப்படிதான் சொன்னாரு. 11 முட்டாள் விளையாடுறான், இத ஒரு 11000 முட்டாள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கானா. So 11 fools are playing, but 11,000 fools are just sitting and watching. நீங்க எந்த இதுல இருக்கீங்க நீங்க பாத்துக்கங்க. I do not know where you are. ஆடுகிற முட்டாளா பார்க்கிற முட்டாளான்னு பாருங்க. Are you the fools which are playing or watching? அது உங்களுக்கு தான் தெரியும். Only you know that. ஆனா அவன் ஜெயிச்சிட்டான உடனே இங்க நிக்கிறவன் தலைகீழ குதிக்கிறான். But the people those who got the victory, the people those are standing here, they are jumping upside down. நான் சொல்றேன் இயேசு ஜெயித்தார். அதனால நீ என்ன செய்யணும்? வெற்றி சிறக்கணும். So because Jesus Christ got the triumph over, you have to also get that triumph over. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். On the cross he was triumphed over. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Corinthians 2:14 when we read, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, பாருங்க பவுல் எவ்வளவு அழகா சொல்றான். ஒரு நேரத்துல இல்ல, 2 நேரத்துல இல்ல, எப்பொழுதும் எங்களை அவர் எங்கும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். Here Paul speaks saying always in all the places he make us to triumph over. எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் வந்து கர்த்தரால் தான் வரும். So in all the places by the Lord we get the victory. நம்மால ஜெயம் வந்தா அது தோல்வி சந்திச்சிரும். If we get the victory of ourselves, we will meet failure. நான் ஜெயித்தேன் அப்படினு சொன்னவெல்லாம் அட்ரஸ் கிடையாது. The people those who said I have got the victory, they are not, we cannot see the address of them. கர்த்தர் ஒருவனுக்கு ஜெயம் கொடுத்தால் அது நிரந்தரமானது. If the Lord give the victory to them, it is a permanent one. அதனால தான் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். So then we say we thank unto the Lord who gives the victory to us. ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். So our God is a God, he gives us victory. அதனால தான் அவருக்கு யெகோவா நிசின்னு ஒரு பேர் வச்சாங்க. So the Lord give us also named as after Jehovah Nissi. கர்த்தர் என் ஜெயக்கொடி. The Lord God is a banner of my victory. எவைகளை ஜெயிப்பது? What are the things we have to attain the victory? இயேசு எதெல்லாம் ஜெயித்தார்? What are the things Jesus Christ got the victory? அந்த சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க, அவர் செத்து போயிட்டாருனாங்க. ஆனா மரணத்தை அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். After he has been died on the cross, he was buried, but he has also triumphed over the victory. கல்லறையில மூடி வச்சாங்க, உலகம் அவரை பிடிச்சு வைக்க முடியல, உலகத்தை அவர் ஜெயித்தார். He was not caught by the wall, he was just overcome the wall. பிசாசு ஜெயிச்சிட்டேன்னு குதிச்சிட்டு நின்னான், ஆனா இயேசு அவன தலையை நசுக்கி அவனையும் ஜெயித்தார். The devil was also jumping because he was defeated, but the Lord God proved the head of him. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? Today how many of you want to attain the victory? அதனால நீங்க இன்னைக்கு வந்துட்டு குட் ஃப்ரைடேல வந்துட்டு அப்படியே சோகமா தொங்க போட்டு இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே துக்கமா இருந்து நாளை கழிச்சு பயங்கர சந்தோஷமா கறி போட்டு சாப்பிடுறது அப்படி அல்ல. இது நம்முடைய மார்க்கத்துக்கு இது அழகல்ல. It is not the beauty of our way. After being today you are looking very sad, so it's very dull and sorrow, and after 2 days back you are eating all the feast. இன்னைக்கு ஃபுல்லா அப்படி டல்லா இருப்பாங்க. They all will be dull today. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டமா இருப்பாங்க. On Sunday they will be just celebrating much. அப்படி எழுத்தின் பிரகாரமா இல்ல. Not literally. நீ இயேசு உனக்காக மரித்தார்ங்கிறது இயேசு உனக்காக ஜெயித்தார்னு அர்த்தம். So it is a meaning Jesus Christ died for you, he has also got the victory for you. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். He also swallowed the death. விசுவாசி மரணத்துக்கு பயப்படக்கூடாது. The believer should not get afraid of the death. அதுக்கு தான் நாங்க டிவைன் ஹீலிங் உங்களுக்கு முன்னால வைக்கிறோம். So the living place before the divine
divine healing. எப்ப ஒருத்தன் மரணத்துக்கு பயந்தானோ அப்பதான் அவன் டிவைன் ஹீலிங்ல இருந்து தலைகீழ கீழ வெளிய வர்றான். On the time when a man also get afraid of the divine healing, also death, he is coming down, upside down in the divine healing. டிவைன் ஹீலிங்ல ஒருத்தன் நின்னுட்டானா அவன் மரணத்தை என்ன செய்றான்? எதிர்க்கிறான், ஜெயிக்கிறான். If a man stands on the divine healing, he is also resisting the death. சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறான். He is receiving happily. ஒரு சிலர் எல்லாம் பயங்கரமான ஒரு போராட்ட கட்டத்துல இருந்து வெளியே வரும்போது அவங்களை கேட்டா அவங்க அதை பத்தி பயமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. When we also can ask about some people when they come out from the great conflict, they say we don't have any fear. பாஸ்டர் டான் ஒரு இடத்துல இருந்த பொழுது When Pastor Don was in a place, திடீர்னு வார் டிக்ளேர் ஆயிடுச்சாம். Suddenly there was a war declared. கொஞ்ச நேரத்துல அவர் ஒரு பூங்கால நின்னுட்டு இருந்தாராம். After some time he was standing in a park. அந்த பார்க்ல திடீர்னு குண்டு போட ஆரம்பிச்சாங்க. Suddenly they were also just firing in the park. உடனே பக்கத்துல இருக்கிற பில்டிங் பக்கம் போனாராம். Immediately he went near the building which is கொஞ்ச here. நேரத்துல அந்த பில்டிங் பக்கத்துல பயங்கர குண்டு போட After ஆரம்பிச்சாங்க. that they were firing near the building. திருப்பி அங்க இருந்து பார்க்குக்கு திருப்பி கடைசில வந்து நின்னாங்க. Again he came to the park from that. எத்தனையோ மணி நேரம் இவரை நோக்கி குண்டு வீசிக்கிட்டே இருந்தாங்க. So for hours they were also just firing towards him. கடைசில அமைதி ஆயிடுச்சு. Finally it was quiet. அப்ப வந்து கேட்டாங்க உங்களுக்கு இவ்வளவு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல இருந்தீங்களே உங்களுக்கு பயமே இல்லையான்னு. அவர் சொன்னாரு நான் கண்ணை மூடினா எங்க போலான்னு ரெடியா இருக்கேன். மேல போலாம் அவரை பார்க்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். So when he was asked about after being in a critical position, where you not get afraid, he says so when if I want to close my eyes, I want to go up. இன்னைக்கு கண்ணை மூடுறதுக்கு அந்த அம்மா ரெடியா இருந்தாங்க போயிட்டாங்க. Even today that mother was very ready to close her eyes. Today she went. நான் நேத்து பார்த்தேன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படினுச்சு. Yesterday I said to her to praise the Lord. She said yes, I am going on praising. நேத்து காலையில 9:15 போய் பார்த்தேன். அம்மா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். Yesterday I visited her at 9:15. I said to her, you have to go on praise. She said yes. இப்ப காலையில 9 மணிக்குலாம் எங்க போயிட்டாங்க? Today ஷிஃப்ட் வேற இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க. They are also shifted to some other place. நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? மரணத்தை சந்திக்க ரெடியா இருக்கீங்களா? Are you ready to meet the death? இயேசு மரணத்தை ஜெயித்தவர். Jesus Christ overcome the death. யோவான் 16:33 இயேசு உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். In John 16:33 Jesus Christ said I have overcome the world. இன்னைக்கு மரணம் வந்தாலும் எல்லாரும் மரணத்தை எதிர்க்கிறதுக்கு ரெடியா நிக்கணும். Even today if you get the death, you all should ready to resist the death. மரணத்தை கண்டு நீங்க பயப்படவே கூடாது. You shouldn't get afraid of death. மரணத்தை கண்டு பயப்படுறவன் யாரு? Who will get afraid of the death? பாவி தான் பயப்படுவான். Only the sinner will get afraid. விசுவாசிகள்ல கூட ஊழியக்காரர்கள் கூட ஒருத்தன் பாவத்துல இருந்தான்னு சொன்னா அவன் மரணத்துக்கு பயப்படுவான். ஏன்னா அடுத்த செகண்ட் நம்ம எங்க போறோம்னு அவனுக்கு குழப்பம் உண்டாயிரும். Even among the believer and the servants of God, if anybody will get afraid to of the death because they are in the sin, they do not have to go. தெளிவா இருக்கிறவன் சொல்லுவான் ரைட் நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு But one who is clear, they will be saying I am ready to go. இரண்டாவது ஜெயிக்க வேண்டியது உலகம். Secondly, we have to get over the world. விசுவாசி வந்து உலகத்தை ஜெயித்தவன் தான் விசுவாசி. The believer, he has to get over the world. உலகத்தின் வேஷம் கடந்து போகும். The passion of the world is passing away. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். Even the world as well as the lust of it is passing away. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்க. Don't love the world and the things of the world. அது தேவனால் உண்டானதல்ல. It is not of the Lord. இந்த உலகத்தில் அவைகள் உண்டானது. Because it is from the world. இன்னைக்கு உலகத்தை நீங்க நேசிக்கிறீங்களா கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? Today are you loving the world or loving Christ? ஒரு சிலருடைய உள்ளத்துல உலகத்தை வைத்து விட்டார்னு பிரசங்கி சொல்கிறார். Even the preacher says in some others God has kept the world in them. அவங்களுக்குள்ள உலகத்தையே வச்சிட்டாராம். Even in them the Lord has kept the world. அவன் மைண்ட் சிந்த பேச்சு நினைவு தோற்றம் வாஞ்சை விருப்பம் எல்லாம் வேர்ல்ட்லி பிளஷர்ல தான் இருக்கும். Only the mind, thought as well as speech, everything, walk and talk, conversation will be only of the world. உங்களுக்குள்ள உலகம் இருக்கா? Do you have world in you? உலகத்தையோ அவன் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். The Lord has kept the world in his heart. கண்ணனை வாயை திறக்க சொன்னாங்களா? The Canaan was asked to open the mouth. அவன் கண்ணை வாயை திறந்தானா? He opened the mouth of him. உள்ள யார் இருந்தா? Who was inside? இந்த உலகமே The இருந்துச்சு. world was inside. உன் இருதயத்துல என்ன இருக்கு? What is inside your heart? வாயை திறந்தா உலகமான பேச்சு. If you open your mouth, you are speaking all valley. கண்ணை திறந்தால் உலகமான பார்வை. If you see, open your eyes, you are seeing all the valley. இருதயம் முழுவதும் உலகத்தினால் நிறைந்திருக்கிறது. All your heart is also being filled with the valley thing. உலகத்தை எப்படி ஜெயிப்பான்? How he can get over the world? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Our faith is the thing one is also just overcome the world as well as a man who born of Christ will overcome world. இந்த உலக அந்த பிடிப்பு போகலையா? So don't you leave the attachment of the world here still? எவ்வளவுதான் நீங்க வெறுத்து சோத்திரம்னாலும் கண்ண திறந்தவனே உள்ள வந்துருதா? Even though after hating much saying praise the Lord, when you open the eyes it is coming in you. ஒரு சிலர் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கை நீட்டுவாங்க Some பாத்தீங்களா? people after saying no need and they will be clapping. இல்ல வேண்டாம்ங்க பட் கை மட்டும் என்ன செஞ்சிருவான் வந்துட்டே இருக்கும். They will be saying no need but they will be stretching their hand to get. அதுபோல Likewise நாமும் கூட உலகம் வேண்டாம்ங்கறோம் ஆனா கை எங்க தான் போயிட்டு இருக்கு? உலகத்தை நோக்கி தான் போயிட்டே இருக்கு. Even though we are saying we no need world but we are just stretching our hand to the தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசிக்கிறவனே அன்றி யார் உலகத்தை ஜெயிப்பான்? So whatever the things born of God will overtake the world. Only those who just are born of faith they will overtake the world. மரண பயம் உள்ளவன் தோற்று போவான். Man who is the fear of death will be defeated away. உலக ஆசை உள்ளவனும் தோற்று போவான். The people those who are having the lust of the world they will be defeated.
taken away. எரிகோவுக்கு போகும் பொழுது When they were going to Jericho, யோசுவா அழகாக சொல்லி விடுகிறார், Joshua was telling beautifully, நீங்கள் அங்க உள்ள எதையும் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். no need to take anything from inside. ரொம்ப அழகா ட்ரம்பட் அடிச்சு எல்லாருக்கும் முன்னாலே சொல்லியாச்சு. Beautifully they were also given the trumpet and they gave their incident. ஆனா அத பார்த்த உடனே இவனுக்கு அங்க ஒண்ணும் ஓடல. After seeing that, he couldn't do anything. சில கடைகளை தாண்டின உடனே பிள்ளைங்க அந்த கடையை தாண்டி வராது, பாத்திருக்கீங்களா? After when we crossing the shop, the children will not just come toward. ஏன் பிள்ளைகளை விடணும், பெரியவங்களே பாருங்க வண்டி நிப்பாட்டிடுறான். Even though elders also they will be stopping near the shop. கையில காசு இருக்கான்னு பாக்குறான். They are checking whether they are having money in the. காசு இல்லாட்டாலும் ஏடிஎம் கார்டாவது கையில இருக்கான்னு பாக்குறான். Already if they don't have money, they are having whether they are having the ATM card. சரி பேங்க்ல பணம் இல்ல, சரி கிரெடிட் கார்டாவது கையில இருக்கா, கடன் கார்டு வாங்கிக்கலாம். There is no deposit in the bank, whether he is having the credit card, we can go and buy it. அத வாங்கிடுறான். Let us buy that. அவனுக்குள்ள அந்த இழுப்பு உடனே வந்துருது. Immediately he is also getting the force of the pulling. ஆனா நீ உலகத்தை ஜெயிச்சிருந்தேனா, But if you overtake the world, நீ போயிட்டே இருப்ப. will just going on உனக்கு passing அது and ஒரு பாரமே கிடையாது. it is not a burden at all for you. உலகத்தை ஜெயித்தவனுக்கு தான் பரலோகம். Only the people those who get the victory, they are having heaven. அதுதான் நாங்க காத்திருப்பு கூட்டம் நடத்துறோம். Only we are conducting the carrying meeting. எதுக்கு? Why we are conducting the carrying நீ meeting? உலகத்துல இருந்தாலும் இனிவரும் உலகத்தின் பலனை நீ இந்த உலகத்துல ருசி பார்த்துட்டேன்னா இந்த உலகம் உனக்கு ருசி பார்க்க ஆசைப்படாது. Even though you are in the world, if you also taste the power of the world to come, when you will not be having the desire over this present world. காத்திருப்பு கூட்டத்துல பரலோகத்தின் பலனை ருசி பார்க்கிறோம் என்று எபிரேயர் 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம். We read in Hebrews 6 chapter, we are tasting the power of the world to come in the carrying meeting. 1 யோவான்ல பார்க்கும் பொழுது When we read in 1 John, வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். the youngster they also overtake the wicked man. பிசாசையும் உலகத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சிட்டான்னா அவன்தான் வெற்றி சிறந்தவன். If you also overtake the world as well as the devil as well as death, he is the man on who the overtake. இந்த மூணு ஸ்போர்ட்ஸ் மாதிரி. These are the three sports like. மூணு கேம் இது. இந்த மூணு போட்டியிலயும் நீ ஜெயிக்கணும். So you have to attain the victory in the three competitions. இந்த மூணுலயே நீ உட்கார்ந்து இருக்கற இப்போ. You are seated in the three things. ஒன்னு மரணத்துக்கு எதுவான பாதை. One is the sufferings of the death. இரண்டாவது உலகம். Secondly the world. மூன்றாவது பிசாசு. Thirdly the devil. நீங்க எந்த இதுல அட்டெம்ப்ட்ல அடிச்சிருக்கீங்க, எந்த இதுல தோத்துறீங்க, எந்த இடத்துல மூக்கு உடைஞ்சு போயிருச்சு பாருங்க. In which attempt are you? In which attempt you have failed? In which attempt your nose is being broken? உலகத்தை ஜெயிச்சிட்டீங்களா? Have you overtake the world? மரணத்தை எதிர்த்து நிக்க துணிஞ்சிட்டீங்களா? Have you also just a bold to resist the போர்க்களத்திலே சிமியோனும் லேவியும் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். In the battlefield, Simeon and Levi, they were also jeopardized their life. நீ செத்துருவேன்னு உனக்கு தெரியுமா? Do you know you will die? ஆமா தெரியுமே. Yes, I know. எத்தனை பேர் அப்படி தெய்வ விசுவாசத்துல நிக்கறாங்க தெரியுமா? How many of them are standing on the divining? You know. நீ செத்துருவியா? ஆமா நான் செத்துற பரவாயில்ல. எனக்கு நான் லாஸ்ட் வீக் சொன்னலையா, ஒரு சிஸ்டர் போய் பார்த்தேன், அவங்க எல்லாம் இந்த சத்தியத்துக்காக அப்படியே உயிரை சும்மா நேருக்கு நேர் அப்படி விட்டு கொடுக்கறாங்க. Last week I visited a sister for the truth say, they are just directly giving their life for the truth say. உயிரை அப்படியே பணயமா ஒப்பு கொடுக்கறாங்க. Just they are also giving their life giving their life directly. பவுல் தன்னுடைய ஜீவனை பானபலியாய் வார்த்தார், அப்படி ஊத்திட்டார். Paul forged his life as a drink offering. எப்படின்னு யோசிச்சு பாருங்க. Now you just think it over. ஸ்தேவான் பாருங்க அப்படியே உயிரை ஒப்பு கொடுத்தான். Stephen also committed his own life as it is. அதெல்லாம் முடியுமா? Is it all possible? அவனுக்கு முடிஞ்சது. It was possible for him. அவன் மரணத்தை எதிர்த்தான், ஜெயித்தான். He was also resisted the death and got the victory. எபிரேயர் 11 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. When we read in Hebrew, the world was not worthy for them. கலரை ஜெயிக்க முடியல. You can't even overtake the color. எவ்வளவு காரியங்களை உங்களால ஜெயிக்க முடியாம தடுமாறீங்க பாருங்க. You are also how much you are stumbling, you cannot overtake many things. எத்தனை வருஷம் நீ பிரசங்கம் கேட்டிருக்க? How many years you are hearing the message? நேத்து வந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். Even the man who came yesterday, he is getting over the world. 40 வருஷம்ங்கற உனக்கு நீ பிறந்ததே பெந்தேகோஸ்ங்கற நீ உலகத்தை ஜெயிக்கல. You are a born Pentecost, you are saying you are being 40 years here, but you can't even overtake the world. நேத்து வந்தவன் ராபோஜன் எடுக்கறான், 20 வருஷம் 30 வருஷம் இருந்தவன் ராபோஜன் எடுக்க மாட்டான். Man who came yesterday, he is taking getting ready for the communion, but you are not taking, you are even though you are 20 years or 30 years believer. இன்னைக்கு ஒரு பிசாசு பிடிச்சவனுக்காக எத்தனை பேர் போய் ஜெபிக்கிறீங்க? How many are going and praying for the devil possessed man today? பிசாசு பிடிக்கிறவங்க ஐயோ சோத்ரம் சோத்ரம்ட்டு உடனே வண்டி ஏறி ஓடியே போய்டுவான். Immediately they will be taking the vehicle and go because we have to go pray for the devil possessed. நான் ஒரு சர்ச்சில இருந்தேன். When I was in a church, அந்த சர்ச்சில அதுக்கு முன்னால இருந்த ஊழியக்காரர் கொஞ்சம் வாலிபர்களை டைவர்ட் பண்ணிட்டார். And the servant of God he was for all the girls and the boys separately they will be sitting and they conducting the prayer cell. அப்படியே சோகமா ஒருத்தன் பாடுவான். Melodious சோலோவா மெலோடி அப்படியே ஒருத்தன் தனியா பாடுவான். இவங்க எல்லாம் ஆமென் ஆண்டவரே அப்படினு அப்படியே உட்கார்ந்திருப்பான். நான் பார்த்துட்டே இருப்பேன், என்னடா இவன் என்ன பண்றானுங்க. So they will be melodiously singing, they will all be just say amen hallelujah. கடைசில ஒரு நாள் ஒரு பிசாசு பிடிச்சவனுக்காக நாங்க ஜெபிச்சோம். One day finally we were just praying for the devil possessed man. நான் சொன்னேன் இந்த பிரேயர் செல்ல இருக்கிற அவ்வளவு பேரையும் கூட்டுவான்னு சொன்னேன். I told to bring all the people those who are in the prayer cell. மிஷனரில போறாங்கற அவ்வளவு பேரையும் இங்க கூட்டுவாங்க. Because they want to go for the missionary, let bring everybody here. 4 மணிக்கு எங்கயோ மிஷனரி ஜெபத்துக்கு போறாங்கற எல்லாரும் இங்க கூட்டுவான்னு. Because they want to go for the missionary prayer at 4 o'clock, bring them everybody here. எல்லாரும் முழங்கால் போடுனா ஒருத்தனும் முழங்கால் போட மாட்டேங்கறாங்க.
நான் வரல நீ வரல இல்ல வேண்டாம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பவர் gift இருக்கணும் பாஸ்டர்னா. So when அது I என்ன asked him to gift pray- பவர்? When I asked him to kneel down, இயேசுங்கிற நாமம் தான் கிஃப்டும் பவரும். only the name of Jesus Christ, the gift and power, they say we need the gift and power too, that's the cast of the devil. இவன் நினைக்கிறது மிஷனரினா அப்படியே ரோட்ல போய் ஒரு நோட்டீஸ் கொடுத்து மிஷனரின உடனே அப்படி பாட்டு பாடிட்டு வந்துடலான்னு. அங்க போனா தானே தெரியும். So what they are thinking, if the missionary, they can also go on the road and give the notice and just sing a song and come. கடைசில பிசாசுன்னா வர மாட்டேங்கறான். Finally the devil means they are not getting நான் ready. இன்னைக்கு சொல்றேன் உலகத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தவன் தான் பரலோகத்துல போவான். அவன் ஊழியக்காரனும் விசுவாசியும். Today I want to say one who also overtake the world, the devil, they will death, they will go to heaven, whether it may be a believer or a servant of God. பவுல் சொல்கிறார் உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். Paul speaks here, I have been crucified for the world on the cross, and the world have been crucified for me. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். The people, those who are of Christ, they have also crucified the flesh and affection on the cross. உலகத்தை ஜெயித்தவன் தான் பரலோகம் போய் சேருவான். One who overtake the world, they will go to heaven. மரணத்தை ஜெயித்தவன் தான் பரலோகம் போய் One who சேருவான். overtake the death, they will go to heaven. பிசாசை ஜெயித்தவன் தான் பரலோகம் One போய் who சேருவான். overtake the devil, they will go to heaven. இந்த மூன்றையும் ஜெயித்தவர் தான் இயேசு கிறிஸ்து. Only Jesus Christ has overtake the three things. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல இயேசு மரித்தது உன்னை ஜெயிக்க வைக்க முடியாது. In the Good Friday service, Jesus Christ died for you to give you victory. இயேசு என்னை ஜெயிக்க வைக்க முடியாகத்தான் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who also just believe that Jesus Christ also died on the cross to give me victory on the cross. இயேசுவே எனக்காக அடிக்கப்பட்டீர் என்று அழுகிறது நல்லது. It is also good you are crying for Jesus Christ, you are beaten for me. ஒரு சில எல்லாம் பாருங்க அம்மா அப்பா செத்து போயிட்டா ஐயோ செத்துட்டாரு அழுவாங்க. 4 நாள் கழிச்சு சொல்லுவாங்க அந்த ஆளு ஒண்ணுமே சேர்த்து வைக்காம போயிட்டானேன்னு சொல்லுவாங்க. Some people are crying for my mother and father, they have died because they died after 4 days back, they did not even save anything for me, they say. அப்படிதானே? So செத்த உடனே அந்த செத்ததுக்காக ஒரு துக்கம். only after dying they will be just worrying for the death. இப்போ முடிஞ்சு போயிருச்சு, ஆளு போயிருச்சு, மண்ணுக்குள்ள போயிருச்சு. இப்போ 4 நாள் கழிச்சு பேசுவாங்க என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு ஒண்ணுமே கொடுக்கல, சொத்தை பிரிச்சு கொடுக்க போகல, கிளியர் பண்ணிட்டு போகல, இந்த ஆளு இப்படி போயிட்டானே, அநியாயம் பண்ணிட்டு போயிட்டானே அப்படிதான் சொல்லுவாங்க. After the 4 days back they will be saying he has also done unrighteously anything, he did not even share the property or anything to me. ஆனா இன்னைக்கு நீ சொல்லலாம் என்னுடைய தகப்பன் எனக்காக வெற்றி சிறந்தார்னு But சொல்லலாம். today you can also boldly say my father has triumphed over for me. இயேசு ஜெயித்தார்ங்கற விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் கண்களை மூடி நிலமுழங்கால் Those போடுவோம். who are having the faith that Jesus Christ has triumphed over, close your eyes and kneel down. இன்றைய தூது சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். Today's message he has triumphed over on the Calvary. ஆமென். நீயும் ஜெயிப்பாய். You shall also get the victory. இயேசு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல யார் அவன் ஒரு ஊழியனோ விசுவாசியோ ஜெயிக்கிறானோ அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்யப்படும். Jesus Christ has said clearly, as I overcame and sat on the Father's throne, whoever it may be, believer or servant of God, whoever gets the victory over there, they also just sit with me in my throne. வெற்றியின் தோல்வி மாறி மாறி வரும்னு பிரசங்கம் பண்ணாதீங்க. I don't need to preach the victory as well as the failure will come again and again. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். He is a Lord, he gives victory to us. எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். He is a Lord, he gives us victory always. எங்கும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். He also gives a triumphing in all the places. நீ ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்தவர். The Lord God you worship, he is a triumph, he is அவர் triumphed ஜெயித்தது over. மாத்திரமல்ல உன்னையும் ஜெயாளியாய் மாற்ற வல்லமை உள்ளவர். He is not only he got the victory, he also want to make you as a victory man of victory. எத்தனை பேருடைய காதுல இந்த சத்தம் கேக்குது? How many of you are hearing in your ears this voice? நீயும் ஜெயிப்பாய். You shall also get the victory. நான் உனக்காக ஜெயித்தேன், நீயும் I ஜெயிப்பாய். have also just overcome for you. You will ஆமென். also வாயை get திறந்து victory. சொல்லுங்க, இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். Open your mouth and say Jesus Christ triumphed for me. நானும் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வேன். I shall also receive the same victory. எத்தனை பேர் வாஞ்சையோடு அந்த வெற்றியை நோக்கி போகிறீர்கள்? How many of you with that say you're going towards that victory? ஆம், ஜெயத்திற்கு ஒரு அபிஷேகம் உண்டு. Yes, there is also an anointing for the victory. ஜெயத்துக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. There is an anointing for the victory. என்ன நடந்தது? What happened here? இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்த உடனே When Jesus Christ was triumphed on the cross, கல்லறையெல்லாம் டம் 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 டம்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு. all the crosses all become broken down. அப்படிதானே பைபிள்ல சொல்லி இருக்கு. The Bible says so. தேவாலய திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. The veil of the temple was just torn into two. அநேகம் கல்லறைகள் திறவுண்டது. Many graves being opened. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இயேசு ஜெயித்தது உண்மையானால் if it is true Jesus Christ has not triumphed, உன்னை பிடிச்சு வச்சிருக்கிற கல்லறைலாம் இப்ப வெடிக்க போகிறது. all the graves which party is going to break away, உன் வாழ்க்கையை கல்லறை போல மாற்றி இருக்கிற சக்திகள்லாம் உடைய போகிறது. all the power which made your life into a grave which is going to break away now. உனக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த திரைச்சீலையை கர்த்தர் கிழிக்க The போகிறார். Lord is going to turn away the veil which is between you and God. இது எழுப்புதல் கூட்டம் அல்ல பிரியமானவர்களே, பிரத்யட்சமாய் உனக்குள்ள இந்த ஜெயம் கிடைக்க வேண்டிய ஒரு நேரம். ஒன்று அவன் தலையை நசுக்குவது,
இரண்டாவது வெற்றி சிறப்பாது. எல்லாரும் கண்களை போடி முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. ஆமா, அவன் குதிகாலத்தான் நசுக்க முடியும், உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. அவன் உனக்கு முன்னால எதிர்த்து கூட நிக்க முடியாது. நீ என்ன செய்யணும்? அவன் உன் குதிகால நசுக்கிறான்னா நீ அவன் தலையை நசுக்கணும். நீ ஒரு பாறை, நீ அவனை நசுக்குவாய். உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஒரு சரியான அபிஷேகம் உன்னை வந்து பாறையாய் மாற்றும். ஆமா பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் அவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறதை நான் உணர்கிறேன்னு சொல்றீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், திரும்ப இன்னொரு ட்ரிப் இயேசு வந்து சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மரிப்பார்னு நினைக்காதீங்க. ஒரே தரம் தான் பலியிடப்படுவார், ஒரு தரம் பலியிடப்பட்டு விட்டார். இன்னைக்கு நீ தான் அந்த ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டு இன்னைக்கு அவன் தலையை நசுக்க போகிறாய். சாதாரணமா இல்ல, இப்படி முழங்கால் போட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா பிசாசு நசுங்கிடுவானா? அபிஷேகத்துல நீ முடவன் மானை போல குதிக்கணும். அவன் தலையை நசுக்கு. எத்தனை வருஷமா படம் எடுத்து ஆடி உன்னை பயங்காட்டினானே, அந்த படத்திலேயே உன் கால் படட்டும், மிதி. அல்லேலூயா. ஓ, ஸ்திரீயின் வித்தானவர் அவன் தலையை நசுக்குவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நீ ஒரு பாறை, நீ அவனை நசுக்கி போடுவாய். அல்லேலூயா. சாத்தான் தலையை சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போ. சாத்தான் தலையை சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போ. சாத்தான் தலையை சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போ. நீ நசுக்கு. சாத்தான் தலையை சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போ. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவையில் நசுக்கி வெற்றி சிறந்தார் துதிப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் இந்த சாத்தான் குதிகால நசுக்கிறான் பாரு. உன் பிள்ளைக்குள்ள குதிகால நசுக்கிட்டு இருக்கானா? உன் புருஷனுக்குள்ள, உன் மனைவிக்குள்ள, உன் பிசினஸ்ல, உன் வீட்டுல, உன் கடையில, உன் தொழில்ல, உன் சரீரத்துல, உன் மனதுல, நீ போகிற இடங்கள்ல, தங்குகிற இடங்கள்ல, நீ பழகுற இடங்கள்ல, உனக்கு நல்ல பெயர் உள்ள இடங்கள்ல, எந்த இடத்துல எல்லாம் இந்த சாத்தான் தலைய இந்த தூக்குறான் பாரு. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஒரு வல்லமையினால் நிரப்புவார். ஏறி மிதியுங்கள், தலையை நசுக்குங்கள். அக்னி அபிஷேகத்தினால, ஒரு சரியான வல்லமையினால எல்லாரும் பிசாசை நசுக்கு நசுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத ஜெயம் ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இவ்வளவுதான் உங்க அபிஷேகமா? வாலிபர்களே, உங்களுக்கு இதுதான் அபிஷேகமா? ஆமென். ஊழியர்களே, உங்களுடைய அபிஷேகம் இதுதானா? ஓ, குடும்ப தலைவர்களே, உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் இவ்வளவுதானா? ஓ, உனக்கு கொடுத்த அபிஷேகம் அவன் தலையை நசுக்குகிற அபிஷேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். உன் வாழ்வில் வருகிற இடரல், நெருக்கம், வறுமை, போராட்டம், துக்கம், வியாதி, தடைகள், சஞ்சலங்கள், இவைகளுக்கு பின்பாக சர்ப்பம் இருக்குமானால் இன்றைக்கு நீ அதை நசுக்கித்தான் செல்ல வேண்டும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சாதாரண வியாதி 2-3 நாள்ல சுகமாகிடும். சின்ன சின்ன மன வருத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சரியாய் போய்விடும். ஆனால் இவைகளுக்கு உள்ளே அசுத்த ஆவி, சர்ப்பம் உள்ள வந்திருந்தால் அது நீடிக்கும். பிரியமானவர்களே, அப்படி நீடிக்கிற பிரச்சனைகளை நீங்கள் உணர்கிறீர்களா? இன்றைக்கு அவனுடைய தலையை கர்த்தர் உங்களுக்காக நசுக்குகிறார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஓ, நீயும் நசுக்கி போடுவாய். ஆமென். உலகத்துக்கு இது ஒரு துக்க வெள்ளி.
ஓ இயேசு மரித்து விட்டார், ஐயோ இயேசு அடிக்கப்பட்டு விட்டார். ஆனா நீங்க திரும்பி போகும்போது ரொம்ப பிரைட்டா போகணும், ஒரு பிரகாசமாய் வெளியே போகணும். ஆமென். நம்முடைய தேசிய கீதமே ஜெயம்தான். ஆமென். நம்ம வாயிலிருந்து வர்றதெல்லாம் ஜெயம் ஜெயம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு ட்ரிப் இந்த பாட்டை பாடுவோம். உன் வாழ்வை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உன் ஊழியத்தை நீ ஜெயமாய் முடிப்பாய். உன் ஓட்டம் ஜெயமாய் முடியும். உன் பிள்ளைகள் வருங்காலத்தில் ஜெயிப்பார்கள். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில ஜெயிக்க விரும்புகிறீர்கள்? ஜெயிக்க விரும்புகிறவங்க எல்லாரும் சேர்ந்து கைகளை வைத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து அபிஷேகத்தோடு இந்த பாட்டை பாடணும். எழுப்புதலுக்காக இல்ல, இந்த 2 வரிதான். அதுல ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு விடுதலை இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கு, 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 ஜெயம்